Hey guys, welcome to our channel. So today I am going to show you how to prepare a கோயில் அப்பம். அழகர் கோவிலில் விற்கிற அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட்டு. 1 கப் ஆஃப் கோதுமை மாவு, 1 கப் ஆஃப் ரவையை நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கப்பு வெல்லத்தை கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் வெல்லம் நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். ஆனால் 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. லம்ஸ் இருக்கவே கூடாது. நல்லா கலக்கிட்டு கோதுமை மாவில் மட்டும்தான் உங்களுக்கு லம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? மற்றபடி நமக்கு ரவையிலேருந்து எந்த லம்ஸும் வராது. கொஞ்சமாக அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா ஏலக்காவோட வாசம் கோவில் அப்பத்தில் எப்போயுமே ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏலக்காய் விதைகள் சேர்த்துக்கிறேன். அதை தவிர தயிர், அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் வரணும். ஸோ அதுக்காக லைட்டான பிஞ்ச் ஆஃப் புளிப்பு டேஸ்ட் வரும். அதுக்காக ஒரு ஸ்பூன் நார்மல் கர்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு 1 to 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வைக்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போவே பார்க்க அப்படியே நம்ம சாப்பிடணும் போல் டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போதே சாப்பிட தோணும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பெரிய வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய கரண்டி எடுத்து உள்ளே ஊற்றுங்க. ஊற்றின கொஞ்ச நேரத்தில் அப்படியே லைட்டாக உப்பி வரும். ஸோ அது என்னென்னா உங்களுக்கு லேயர் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ நல்லா உப்பி வந்ததும் அப்படியே பரட்டி போடுங்க. 2 சைடுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். வர்ற அளவுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ உங்களுக்கு எண்ணெய் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் ஃபுல்லாமே வெளியே ஏறிடும், ஓகேங்களா? ஸோ பொரிய ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு அப்பமாக, ஏன்னா இது ரொம்ப பெரிய சைஸ் அப்போன்றதுனால நம்ம ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும். ஒன்று ஒன்றா ஊற்றி பொரிஞ்ச பிறகு எடுத்து வைங்க, ஓகேங்களா? 2 சைடுமே நல்லா பெரட்டி போட்டு பொரிய விடணும். இது கோதுமை மாவு தான். ஸோ உங்களுக்கு குயிக்காகவே வெந்துடும். ஸோ ஒன்று ஒன்றா நான் போட்டு அடுத்தடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா பெருசாக அகலமாக வரும். பெரிய கரண்டியில் எடுத்து ஊற்றலாம் தாராளமாக. நமக்கு மினி தோசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் வரும். நல்லா பெருசாக தான் இருக்கும், ஓகேங்களா? நல்லா போட்டு அது உப்பி வரும். அப்படியே எடுத்து பெரட்டி 2 சைடும் நல்லா வேக விடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் அப்படியே தகன்னு இருக்கும். அப்படியே பொரிய ஒன்று ஒன்றா எடுத்து சுட்டு அடுக்குனீங்கன்னா நீங்கள் சுட்டு வைக்க காலி ஆயிரும். சுட ஹெல்த்தியாக டேஸ்டியாக அழகர் கோவில் அப்பம் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, டாடா, பாய்.